இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவில் ஆர்கானிக் கார்டன் அண்ட் விலாக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹார்வெஸ்ட் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம நிறைய வந்து சீட்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து புதுசாக நியூவாக வந்துட்டு சீட்ஸ் கேட்குறீங்க. நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை மாதிரி நிறைய காம்படிஷன் மாதிரியும் போயிட்டு இருக்குது. அது மாதிரி வின்னர்ஸும் நிறையா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு சீட்ஸ் வாங்கியிருக்கீங்க. செலக்ட் ஆன வின்னர்ஸ் வந்து இப்போ கவர் போட்டிருப்பீங்க. ஸோ புதுசாக வர்றவங்க நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும், தொடர்ந்து வீடியோக்களை வாட்ச் பண்ணிட்டு வரணும். ஸோ அதில் நம்ம ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து கட்டிங்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து நான் வந்து சும்மா ட்ரையல் பார்க்குறேன். அதாவது கட்டிங்ஸ் வாங்கி இப்போ தான் புதுசாக வச்சுருக்கேன், நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னேன் பாருங்கள். அந்த ஆப்பிள் ரெட் பியர் அதெல்லாம் கூட கட்டிங்ஸ் கேட்குறீங்க. அது நான் வந்து வளர்த்துட்டு வேணால் கண்டிப்பாக நான் தருவேன் ஃப்யூச்சரில். பட் இப்போ எப்படி நான் தர முடியும்? இப்போ தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. கட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து 10 days, அதாவது காம்படிஷன் மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் தொடர்ந்து போடுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோக்கள் வந்து 10 நாளைக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 daysல வந்துட்டு ஒரு கட்டிங்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மாதிரி கட்டிங்ஸ் வாங்குறவங்க நீங்கள் வந்து கொரியர்ஸ் வந்து என்ன கொரியர்னு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு எஸ்டி இருக்குது, உங்களுக்கு எஸ்டினா ஓகேன்னா சொல்லுங்கள். ப்ரொஃபஷ்னல்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி அது யாரெல்லாம் ப்ரொஃபஷ்னல் பண்ணுறீங்களோ அதையும் சொல்லிடுங்க. பட் என்னுடைய அதாவது எனக்கு தேவையானதை நீங்கள் வந்து இது பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் ஈஸியான முறையில் கட்டிங்ஸ் உங்களுக்கும் அந்த கொரியரில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கட்டிங்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஒரு கட்டிங்ஸ்க்கு நம்மக்கிட்ட கேட்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறவங்க, தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணுறவங்க, காம்படிஷன்லேயும் வின் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் நான் வந்து கொடுக்கணுன்னா ரேர் வெரைட்டி கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் வந்து பேசிக் சீட்ஸ் வந்து ஒரு 3 அந்த மாதிரி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ரேர் வெரைட்டி வேணும்னா நீங்கள் வந்து மினிமம் சார்ஜ் ஒரு 30 rupees போடணும். அதில் வந்து ரேர் வெரைட்டி ஒரு சீட்ஸுக்கு வந்து 15 rupeesன்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 வெரைட்டி கேட்குறீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னால் வந்து ஃப்ரீயாக இது பண்ண முடியாது. அதுக்காக நான் அது சப்போஸ் அது எனக்கு தேவைப்பட்டால் இன்னுமே வாங்கி நிறைய பேருக்கு நான் வந்து கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் என்னுடைய அப் அண்ட் டவுன் அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரேர் வெரைட்டிஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து எத்தனை சூஸ் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு, அதாவது 1 எடுத்திங்கன்னா நீங்கள் ரேர் வெரைட்டியில் 15 rupees பே பண்ணால் போதும், 15ங்க. அப்புறம் வந்து 2 எடுக்கிறீங்கன்னா 30, அதை மாதிரி பே பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கவரில் ஈஸியாக போட்டு விட்றேன். உங்களுக்கு கட்டிங்ஸ் வேணும்னா கட்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த கொரியர் சார்ஜும் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை சொல்லிவிடுங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் இப்போ வந்து ஒரு 20 days செடிகள் பக்கத்தில் அதிகமாக போக முடியல. ஊருக்கு போயிட்டு வந்து அப்புறம் எங்கள் நாத்தனாரெலாம் வந்துட்டாங்க, ஃபேமிலியாகவே வந்துட்டு அதில் வந்து அவங்களுக்கு இப்போ தான் விருந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு மேரேஜே 1 month பிஃபோர் நடந்துச்சு. குழந்தையும் பிறந்து அப்போ தான் அந்த பொண்ணு இங்கே வர முடிஞ்சுது. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக அப்படியே கார்டனுக்கு அதிகமாக வர முடியல. அப்படி இருந்தும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏதோ உசுறுகள் இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது, என்னோடய கார்டனிங்கை கேர் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இப்போ தான் எனக்கு இந்த மேலே கூட இந்த கிளைமேட் இப்படி இல்லை. ஸோ 2வது அந்த பூக்களையுமே நிறையா அப்படியே வர அப்படியே பறித்து கொடுக்கறது, அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களும் பறிச்சிருது. ஸோ நம்ம இல்லாத நேரத்துலையும் அப்படியே அந்த செடிகளை வந்து கேரிங் பண்ணாதனால கட் பண்ணி விடலை, அதனால் புது தளிர்கள் வரலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் அந்த மாதிரி என்னென்ன என்னோடய ரோஸ் செடியில் என்னெல்லாம் பூக்கள்லாம் வந்திருந்ததோ, அந்த கட்டிங்ஸ் பூவெல்லாம் கட் பண்ணாமல் இருந்ததோ அது எல்லாமே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லாவே கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நல்லா தளிர்கள் வரும். 2வது வந்து நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து உரங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். உரங்கள்னு கூட சொல்லக்கூடாது, இயற்கை இடுபொருட்கள். ஸோ அப்படிப்பட்ட பொருட்கள் உங்களுடைய மண்ணை வந்து நல்லா நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற மாதிரி மாற்றி மண்ணையே நல்லா வளப்படுத்தும். மண் வளமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நல்ல செடிகள் வந்து க்ரோவாக இருக்கும். ஸோ செடிகளுடைய வேர் வளர்ச்சியும் நல்லா க்ரோவாக இருக்கும்போது உங்களுக்கு நிறையா புது தளிர்கள் வரும். அப்புறம் செடி வந்து சின்ன நாற்றுலேருந்து உங்களுக்கு அதை வந்து அறுவடை வரைக்கும் க்ரோ மேஜிக்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. இதெல்லாம் நான் வந்து பாருங்கள் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிளகாயெல்லாம் பேசிக் சீட்ஸில் எதுவுமே நான் போட்டுருவேன். பேசிக் சீட்ஸ் வந்து இனி 3 தான் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரேர் வெரைட்டியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பூக்கள் வெரைட்டி அந்த கம்பல்சரி ஏதாவது ஒன்று தான் நான் கொடுப்பேன். ஸோ எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன், இனிமேலும் எல்லாேருக்கும் நான் கொடுக்கணும்.
இருக்கிறத வச்சு நான் வந்து ஷேர் பண்ணணும் வர்றவங்களுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை உங்கள் முன்னே வைக்கிறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து இந்த கனகாமர சீட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. சீட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை தான் பூக்கள் வெரைட்டி உங்களுடைய அந்த லக்கை பொறுத்து ஒரு வெரைட்டினா நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா, அவுரிலாம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் ரேர் இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கவர் நான் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த ரேர் வெரைட்டிக்கு மட்டும் அந்த சார்ஜ் மினிமம் சார்ஜ் 15 அந்த மாதிரி ஒரு சீட்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நான் அனுப்பி வச்சுருவேன். சரிங்களா? 2வது வந்துட்டு உங்களுடைய நிறைய வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க, நிறைய வாங்கி க்ரோ பண்ணியிருக்கீங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, வாங்குறீங்க, நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டுருக்கீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளுடைய கார்டன் நம்ம கொடுத்த சீட்ஸ் மூலமாக க்ரோ பண்ண அந்த ரிசல்ட்டெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அப்டேட் பண்ணணும். சரிங்களா? 2வது வந்து இப்போ நீங்கள் புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல, அவங்களுக்கு வந்து எனக்கு பேசிக் சீட்ஸ் கம்பல்சரி நான் கொடுத்துருவேன். ரேர் வெரைட்டி வேணும்னா நீங்கள் மறுபடியும் நான் சொன்னதை நீங்கள் வந்து கருத்தில் வச்சுக்கணும். ஸோ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர்னு நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் யாரெல்லாம் வந்து இதை மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக இது மாதிரி வின்னர்ஸாக வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களுக்கு தான் நான் கொடுத்துருப்பேன். அது மாதிரி பேசிக் சீட்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நீங்கள் அதையுமே வாங்கிக்கலாம். பட் எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து ரெயின் லில்லி இல்லாமல் இன்னுமே வந்துட்டு நிறைய அந்த பிங்க் கலர்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இனிமேல் என்கிட்ட வந்து இருக்குது பக்கத்தில். அப்புறம் வந்து நான் காக்காட்டான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுவுமே நான் சீக்கிரம் போட போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து காசு போட்டு வெளியில் வாங்கக்கூடியது. நம்ம சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான கொரியர் சார்ஜும் பே பண்ணிவிட்டு கட்டிங்ஸ் வாங்கிக்கலாம். ரேர் வெரைட்டிஸ்க்கு வந்து மினிமம் சார்ஜ் 15 ரூபீஸ் பே பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த செரி ஃப்ரூட் செடி, அப்புறம் வந்து பன்னீர் கிரேப்ஸ் எல்லாமே சூப்பராக நல்லா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நல்லாவே வந்துருச்சு. அப்புறம் வந்து கோவக்காய் கூட நம்மளுடைய தோட்டத்தில் இருந்தாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம் அதையுமே பறிச்சிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி இந்த ஏப்ரலில் தான் லாஸ்ட்டில் தான் வாங்கினேன், ப்ரொஃபஷ்னலாக தான் வாங்கினேன். வரும்போது கொஞ்சம் வாடிச்சாக வந்துச்சு. அதை கொஞ்சம் ஒரு நிழலில் வச்சுருந்து கொஞ்சம் மண் அடியில் அந்த கவரில் நான் இது தனியாக எடுத்து கவர் போட்டு அது கொஞ்சம் கவரில் ஹோல்ஸ் போட்டு மண் நிழலில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். அப்புறம் நல்லா தளிர் வரவும் அதுக்கப்புறம் ரீபாட்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு கோவக்காய் இருக்குது. நம்ம இதையுமே வந்துட்டு சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குங்க நம்மளுடைய கார்டனில். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸு சூப்பராக நிறைய வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் வந்து நல்லா ப்ராப்பராக கட் பண்ணி விட்டு கொஞ்சம் மணலாம் கிளறி விட்டு வந்திருந்தேன்னா நிறைய தளிர் எடுத்து செடி ஃபுல்லாக பூக்களாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். கவனிக்காதனால ஒரு 2-3 பூக்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க. அப்புறம் அஸ் யூஷுவல் எப்போயுமே நம்ம கார்டனில் வந்துட்டு முல்லைப்பூ இருக்கும் பார்த்திங்களா, அதுவுமே டெய்லி ஒரு கை வந்துடுதுங்க. நான் வச்சு 6 மந்த்து தான் இருக்கும். நல்லா க்ரோ இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு நல்லா முட்டுக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அந்த பூவே இல்லை, இனி முட்டுலேருந்து பூ வராது, முட்டு இல்லை அப்படின்ற போது நான் ஃபுல்லாக அந்த கட் பண்ணி விட்டுருவேன். அந்த ஸ்டெம்ஸை ஃபுல்லாக மறுபடியும் அது மாதிரி கட் பண்ணி விடும்போது மறுபடியும் தளிர் எடுத்து எனக்கு இந்த மாதிரி நிறைய மறுபடியும் இப்போ முக்கு வச்சுருக்கு. தொடர்ந்து மல்லிகைப்பூக்களும் வந்துகிட்டே இருக்குது, இதுவும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தேவையான பூக்கள் வந்து என்னுடைய கார்டனில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ காய் விதைகள்லாம் இனிமேல் தான் வந்து ட்ரை பண்ணணும். 2வது வந்து இப்போ நீங்கள் என்னெல்லாம் ஆடிப்பட்டத்துக்கு வந்து நீங்கள் போட நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து இப்போவே வந்து விதைகளை வந்து எடுத்து வச்சு யூஸ் போட ரெடி பண்ணுங்கள். மண் கலவை ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நீங்கள் நாற்றுக்கள் வச்சு வைக்கும்போது உங்களுக்கு ஆடிப்பட்டங்கும்போது நல்லா வந்து அப்போ நல்லா காய்கள் நிறையா அந்த டைம்லேயே உங்களுக்கு காய்ச்சிடும். ஸோ அது மாதிரி மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மண் கலவையில் வந்து ஆர்கானிக்காக ட்ரை பண்ணுங்கள், கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. இயற்கை இடுபொருள்கள் நம்மக்கிட்டே இருக்குது. செடியினுடைய ஃபுல் வளர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நோய்கள், பூச்சி விரட்டி எல்லாமே ஃபங்கஸ் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. நல்ல ரெமடி நான் வரப்போகிற அப்டேட்டுகளில் கண்டிப்பாக நான் வாங்கி வச்சுருக்கிறத நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். மறுபடியும் உங்களுக்காக நான் மறுபடியும் அப்டேட் ஒன் பை ஒன்னாக நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கார்டனிங் தேவையான விஷயங்களும் டிப்ஸுகளும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்டு
இயற்கை இடுபொருட்களை யூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின ரிசல்ட்டுமே வீடியோஸ்லாம் இருக்குது. நான் அதுவுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் மண்கலவை, அப்புறம் புதுசாக வந்து தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க வந்துட்டு மண்கலவை எப்படின்னு கேட்குறீங்க. அதுவுமே நான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ்லாம் இருக்குது. நான் மறுபடியுமே அகைன் வந்து உங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணி மறுபடியுமே பாட்டில் வந்து மண்கலவை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, இயற்கையான மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே போடுறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இனி வரப்போகிற அப்டேட்டில் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக சீட்ஸ் வாங்கினா விதைகள் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கார்டனிங்கை தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஓரளவு பறிச்சாச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மல்லியுமே கொஞ்சம் இருந்தது, அதுவுமே தொடர்ந்து பூக்கள் வருது இல்லைங்களா, அதையுமே நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே இருக்கிறோம். நல்லாவே நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கோவக்காயை சாப்பிட போகிறோம். அதையுமே சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா அது வந்து பாகக்காய் கூட கசந்தாலும் அந்த ஒரு இயற்கையோடு நம்ம சேர்ந்து இயற்கையான முறையில் வந்து கேரிங் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அந்த கசப்பு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த கெமிக்கல் இருந்தாலும் ஒரு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லாவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. பாவக்காயுமே நான் சாப்பிட்டேன். பட் அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலை. அப்புறம் இந்த இதில் நான் கோவக்காய் சாப்பிட்டதை அதுவுமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். நல்லாயிருக்கும். ஓரளவு மல்லி வந்து கொஞ்சம் நமக்கு வந்திருக்கு. இதுதான் அந்த கோவக்காய் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு வீடியோ கேமராமேன் யாரும் கிடைக்கல. என் பையன்தான் கேமராமேன். அவனை இப்போல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, ஜாலியாக விளையாடுவார். ஸோ அதனால் நானே எடுத்துட்டேன். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கோவக்காய் எத்தனை பேர் இது மாதிரி கார்டனிங்கில் வளர்த்து சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. உண்மையிலே நம்ம வந்து விளைவி காய் மாதிரி நல்லாவே சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டும் பறித்த காய்களை சாப்பிட்ருக்கேன். இப்போ ஒரு காய் இருந்தது, சரி இந்த ஒரு காய் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட்டு ஷேர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோழிகளுமே கொஞ்சம் நிறைய இருக்குது. அவங்களுடைய தொல்லைகளையும் தாண்டி நம்ம கார்டனிங் வந்து சூப்பராக வளர்த்துட்டு வரோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு கார்டனிங்கில் ஒரு ஈடுபாடும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, எங்களுடைய சித்தியை வந்து மாடி தோட்டம் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. அதை பற்றி அப்டேட்டு ஃப்யூச்சரில் வரும்.